வணக்கம். நம்ம இப்போ போட்டில் கங்கை நதியில் போயிட்டுருக்கோங்க. கங்கை கரையில் படிக்கட்டுகள் கட்டப்பட்டுள்ளனங்க. மகாராஜாக்கள் கரைகளில் சிறு கோவில்கள் கட்டி வைத்துள்ளனர். லலிதா கரையில் நேபாளத்து ராஜா ஒரு சிவன் கோவிலை மரக்கட்டையினால் கட்டியிருக்கிறார். சரி, வாங்க நம்ம இப்போ ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். இப்போது வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அதாவது கங்கை நதியிலேருந்து நம்ம இப்போ போட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு காட்டாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹரிச்சந்திரா காட். அதாவது 64 கங்கை கரைகளில் இது ஒரு காட்டுங்க. இந்த கரையில் சுடுகாடு இருக்கிறது. இந்த சுடுகாட்டில் தான் வந்து ஹரிச்சந்திரன் வேலை செய்தாராம். அவர் வேலை செய்யும்போது அப்போதான் வந்து அவர் மனைவி வந்து சந்திரமதி தன் மகன் லோகிநாதனை வந்து தகனம் செய்ய எடுத்து வந்தாராம் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குங்க இந்த ஹரிச்சந்திரா காட்டுக்கு. அப்புறம் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே வரோம், போட்டிங் பண்ணிகிட்டே வரோம். அடுத்த காட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்து சிந்தா காட் அப்படின்னு ஒரு காட்டு இருக்குங்க. இந்த கரை காசி நகரத்தின் நடுவில் கங்கை கரை ஓரத்தில் இருக்கிறதுங்க. இதை வந்து மகாராணி அகலியாபாய் இந்தோர் இது வந்து கட்டினாராங்க. அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம் போட்டில் போயிட்டே இருக்கும்போது அடுத்த காட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தசாஸ்வமேத காட் அப்படின்னு ஒரு காட்டு இருக்குங்க. இது 5 முக்கியமான கரைகள் கொண்டதுங்க. முதல் கேதார்நாத் சிவன் இருக்காரு, பத்ரிநாத் பெருமாள் இருக்காரு. இது நம்ம தமிழ் மக்கள் இருக்கிற இடம் கேதார்காட். அங்கதான் சங்கர மடம் இருக்கு, முருகர் கோவில் இருக்கு. இந்த சிவன் கோவில்ல தான் வந்து கேதார்நாத் சிவன் இருக்காரு, பத்ரிநாத் பெருமாள் இருக்காரு. இது நம்ம தமிழர்கள் வாழும் பகுதி. ஆனாலும் இந்த இடத்துக்கு கேதார்காட்டின் பேரு சிவசிவான் போட்டிருக்கு பாருங்க. ஓம் நம சிவாய. முதல்ல வந்து தசாஸ்வமேத காட், இரண்டாவது அசிஸ் காட், மூன்றாவது மணிகர்ணிகா காட், நான்காவது வந்து பஞ்சகங்கா காட், ஐந்தாவது வருணா சங்கமம். இந்த 5 முக்கியமான காட் கரைகளில் தசாஸ்வமேத காட் புகழ் பெற்றதுங்க. திவோதாஸ் காசி ராஜா இந்த தசாஸ்வமேத கரையில் வந்து அஸ்வமேத யாகம் செய்தாராம். அதனால் வந்து இதுக்கு தசாஸ்வமேத காட் அப்படின்னு இங்கே வந்து அழைக்கப்படுகிறது. இந்த கரையில் அஸ்வமேத யாகம் செய்த இடம், அதனால்தான் தசாஸ்வமேத காட் அப்படின்னு இந்த இடம் அழைக்கப்படுகிறது. அப்புறம் அப்படியே வந்தோம்னா மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒரு காட்டுங்க. இது ஒரு சுடுகாடு. இந்த சுடுகாட்டில் இருந்து தான் உயிர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சிவன் வந்து விஷ்ணுவுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாராம். இந்த இடத்துல மணிகர்ணிகா காட்ல தான் வந்து அனைத்து உயிர்களுக்கும் வந்து மோட்ச நிலையை அடைந்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சிவபெருமான் வந்து விஷ்ணு பகவானிடம் சத்தியம் செய்து கொடுத்த ஒரு அற்புதமான காட் தான் இது மணிகர்ணிகா காட். இது காசியில் பார்க்கலாங்க. அருமை அருமை அருமை. யாரெல்லாம் டைம் இருக்கோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த காசிக்கு கண்டிப்பாக வரணுங்க. புண்ணியம் பெறுவீர்கள் மற்றும் வந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும். அப்புறம் அப்படியே போட்டில் ட்ராவல் பண்ணி வரும்போது பஞ்ச்கங்கா காட் அப்படின்னு ஒரு காட்டுங்க. இந்த காட்டில் வந்து இந்த கரையில் கார்த்திகை மாதத்தில் அனைவரும் வந்து ஸ்நானம் செய்கிறார்களாம். இந்த காட்டில் தான். எவ்வளவு அற்புதம் பாருங்க.
நம்ம கதை கேட்டுருவோம். காட்டோட கதையை நம்ம இப்போ கேட்டுட்டே வரோம். கங்கை நதி அமைதியாக போய்கொண்டிருக்கிறார். நமக்காக மழை இல்லை, காற்று இல்லை. காற்று அதிகம் வீசினாலும் பயம் இல்லையா, அமைதியாக இருக்குங்க. இந்த நேரத்தில் இப்போ லேசாக தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு. போட்டில் போயிட்டு இருக்கும்போது அருமையாக இருக்குங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கிட்டு இருக்கு. தர்மங்கா காட் இது இருக்கு பாருங்க, பேலஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அது ஒரு தர்மங்கா காட். கிட்ட போவே வீடியோ எடுக்கணும். இங்க பாருங்க சாமி, சார் மேடம் இங்க பாருங்க, இப்ப இங்க இருக்கு இல்லைங்களா, அதை பாருங்க. அங்கதான் வந்து இன்னைக்கு சாயங்காலம் கங்கா ஆரத்தி, கங்கா பூஜை நடக்கிற இடம் அந்த இடம் தான், அதுவும் அந்த இடம் தான் கங்கா ஆரத்தி. எல்லாம் வந்து படியில உட்காந்து பார்க்கலாம், போட்ல உள்ள வந்து பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் கேட்பாங்க. போட்டு உள்ள வந்து இப்படி நிக்கும் போட்டு அங்கிருந்து ஆர்த்தியை நல்லா பார்க்கலாம். பார்த்துட்டு அதை பாருங்க, போலீஸ் இது இருக்குல்ல பூத்து, அந்த போலீஸ் பூத்துக்கு நேரம் வந்தா நம்ம ரூமு தான், நேரம் நம்ம ரூம் தான், வேற எங்கேயும் போக தேவையில்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவும் திரும்ப தேவையில்லை. கங்கா பூஜை ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ரோடு, நம்ம ரோடு தான், நேரம் நம்ம ஹோட்டலுக்கு வந்துடலாம். இங்கதான் கங்கா பூஜை நடக்கும் ஈவினிங். இதுதான் வந்து காசி கோயில் விஸ்வநாதர் போறதுக்கு வழி, வரத்துக்கு வழி தான். அதாவது சிவபெருமானுடைய ஜடாமுடியிலிருந்து கங்கை தாய் வந்து பாய்ந்து ஓடுகிறார். அந்த அற்புதமான காட்சி தான் இது, நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். போட்ல போயிட்டே இருக்கோம், எவ்வளோ அமைதியா அற்புதமா கங்கை தாய் போயிட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது ஹெவி மழை அப்படின்னு இருந்ததுன்னா போட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க, மழைனாலே போட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. அதே மாதிரி காற்று திடீர்னு வீசிட்டுனா என்ன ஆகும், போட்டு கவுந்துரும் இல்லையா. எல்லா ரிஸ்க்கும் எடுத்துன்னு தான் நம்ம போகிறோம். ஆனால் பகவான் நம்மை வந்து காப்பாற்றி நம்மளை வந்து வழி நடத்துகிறார். அற்புத காட்சிங்க. வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு முறையாவது இங்கே வரணும். கண்டிப்பாக வந்து நம்ம அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கையில். பாருங்க மேடம், சார் இங்க பாருங்க, அந்த படிக்கட்டு தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வந்து காசி விஸ்வநாதர் காட். இது மாதிரி வந்து காசி விஸ்வநாதருக்கு 4 வழி மோடி கட்டியிருக்காரு. சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு இது மாதிரி வழி இருக்கு. நம்ம காசி விஸ்வநாதர் பார்க்கறதா இருந்தாலும் நம்ம ஒரு கேட்டு வருவோம். இங்கே 4 கேட் இருக்கு. அதெல்லாம் போனீங்கன்னா நீங்க எந்த பக்கம் வந்தோம் எந்த பக்கம் போனோம் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. இங்கே காசி பட்டுத்துறையில காசி விஸ்வநாதருக்கு ஒரு காட் இருக்கு. அந்த காட்டு தான் இந்த காட்டு, காசி விஸ்வநாதர் காட். இதுல போனாலும் நம்ம கோயிலுக்கு போகலாம். ஆனா 4 வழி, இதே போல 4 வழி இருக்கு. 4 வழி பெரிய வழி. ஆனா உங்களுக்குலாம் கன்ஃபியூஷன் ஆயிடும். நான் எந்த பாதையில சொன்னனோ அந்த பாதையில போய் அந்த பாதையில வந்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. இது ஒரு காட்டு. அதை பாருங்க,
புகை வருது பாருங்க. இதான் வந்து மணிகர்ணிகா காட். உலகத்திலேயே இந்துக்களா இருக்கிறவங்க நான் காசில தான் இறக்கணும், காசில தான் அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த மணிகர்ணிகா காட்டுக்கு தான் கொண்டு வராங்க. இது 365 நாளும் 24 மணி நேரமும் இதுல சுடுகாட்டுல குணம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த சுடுகாடு பேர் தான் மணிகர்ணிகா காட். இந்த இடத்துல 365 நாளும் 24 மணி நேரமும் வெளியூர்ல இருந்து, வெளி ஸ்டேட்ல இருந்து, வெளி மக்கள்லாம் வந்து இங்க காசிலாக்கு அடக்கமாகணும்னா இந்த இடத்துல தான் வந்து அடக்கமாவாங்க. இங்க ஃபயர் பண்ணுவாங்க, சாம்பல் கையில கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து மணிகர்ணிகா காட். மணிகர்ணிகா காட். ஓம் நம சிவாய. 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 காசி விஸ்வநாத்துக்கு ஜெய். காசி விஸ்வநாத்துக்கு ஜெய். காசி விஸ்வநாத்துக்கு ஜெய். கங்கா மாதாக்கு ஜெய். கங்கா மாதாக்கு ஜெய். கங்கா மாதாக்கு ஜெய். சாமியாருங்களா அங்கதான் வந்து அந்த இடத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. அகோரிகள். அகோரிகள் அந்த பிணத்துல 5 ரூபா 50 ரூபா इधर कई मुड़ इनके दालिम कुलूंगा कैवट के इधर बोट कार के இந்த மகாதானம் இந்த காசிலு 10 ரூபாய் संभाली इसका मिल के कुलूंगा मैं कई मुड़ इनका ना कई இருக்காங்களா அகோரிகள்? इधर गंगा लीड चिरीदरा उसको कई मुड़ कुलूंगे मां कई मुड़ी काट कुलूंगा बोल दीजिए நல்லா தெரியுமா எல்லாம் போட் மேல ஒரு 10 ரூபாய் கொடுங்க. हां ओम नमः शिवाय नविया கை மூடிக்கா மரம் தெரியுது பாருங்க. இதான் நேபாள் காட், காட்மாண்டு. நேபாள் காட், நேபாள் காட்மாண்டு காட்டு. இந்த மரம் தெரியுது இல்லையா, அதான் நேபாளுடைய காட்மாண்டு காட். காசி விஸ்வநாத்துக்கு காசி விஸ்வநாத்துக்கு போட்ல உட்காந்து கங்கா ஆர்த்தி பார்த்துட்டு 7:30 மணிக்கு கங்கா ஆர்த்தி முடியும். எந்த பக்கம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நேரா ஒரே ரோடு நடந்து நம்ம ரூமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நாளைக்கு காலைல 7 மணிக்கு நமக்கு ப்ரோக்ராம் இருக்கு. வேன் சீப்ல போகணும் நம்ம. அதனால இப்போ இங்க இறக்கி விட்ட உடனே யார் ஒரு நாளும் வழியில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், டீ சாப்பிடணும், கூல் ட்ரிங்க் சாப்பிடணும், எல்லாம் சாப்பிட்டு இதே ரோட்ல நீங்க நம்ம ரூமுக்கு வரணும். யாரும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்களோட மிங்கிள் ஆயிடுங்க. அதாவது வழியில் போகிற வழியில் அகோரிகள் இருந்தாங்க, பார்த்தோம் நாங்கள். ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் அகோரிகள். அப்புறம் மங்கி ஒன்று இருந்தது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.